நீரிழிவு நோய் டயபெட்டிக் பேஷண்ட் இன்னைக்கு பரவலாக நிறைய நாள் கூட்டிகிட்டே போகுது. முன்னாடியில் 40 வயசு தாண்டினா மட்டும்தான் ஒருத்தருக்கு சுகர் வரும். இன்னைக்கு 15 வயசு பசங்களுக்கே சுகர் வந்துடுது. இதுக்கு மெயின் காரணம் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல், உணவு முறை. சரியில்லாத அந்த உணவு முறையினால இன்னைக்கு எல்லாருக்கும் சுகர். யாரை செக் பண்ணாலும் சுகர். நிறைய பேருக்கு சொல்லுங்க, நான் ப்ரெஷருக்கு மருந்து எடுத்துட்டு இருக்கேன், சுகருக்கு மருந்து எடுத்துட்டு இருக்கேன். நிறைய பேஷண்ட் புலம்பல் இதுதான். இது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது? அதாவது லைஃப் லாங்காக நிறைய பேர் மருந்து எடுத்துகிட்டே இருக்காங்க, ஒரு கண்ட்ரோலாக வச்சுருக்காங்க. லாங் பீரியட் மருந்து எடுத்துருந்தாலும் இந்த சுகரை கட்டுப்படுத்தவே முடியல, இல்லைன்னா அதை குணப்படுத்த முடியல. ஏதோ ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்குது. இது கட்டுப்படுத்தணும்னா நீங்கள் சுகருக்கான மருந்து மட்டும் விடக்கூடாது. அதையும் தாண்டி மனநலத்து, அதாவது டிப்ரெஷனுக்கான மருந்து, மன அமைதிக்கான மருந்தும் சேர்த்து நீங்கள் எடுத்துக்கணும். ஏன்னா அதிக நாள் டிப்ரெஷன் இருக்கிறவங்களுக்கும் டயபெட்டிக் வருது, ரொம்ப நாள் நீரிழிவு நோயில் இருக்கிறவங்களுக்கும் மன அழுத்தம் உண்டாகுது. இது ரெண்டும் ஒன்றுக்கொன்றும் ரொம்ப நெருங்கி தொடர்பு, 2 தண்டவளங்கள் மாதிரி ரொம்ப நெருங்கி தொடர்புடையது. ஸோ உங்களுக்கு சுகருக்கான மருந்து மட்டும் எடுத்து சுகர் கண்ட்ரோல் ஆகலையா, நீங்கள் மனநலத்துக்கான, அதாவது மன அமைதிக்கான, டிப்ரெஷனுக்கான மருந்தும் சேர்த்து எடுங்க. நிச்சயமாக உங்களுடைய சுகர் கண்ட்ரோல் இருக்கும்.